learn. Hi friends, வெல்கம் டு யூத் சப்போர்ட் தமிழா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு உங்களுக்கு 21,000க்கு மேலே வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இது வந்து போஸ்ட்மேனும் அதுக்கப்புறம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 விதமான வேக்கன்சி அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலேயுமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைன் பை லைனாக ஒரு ப்ரொசீஜராக ஒரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த வேலை எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது படிச்சிருந்தீங்கனாலே போதுமானது. ஸோ அவங்க பாஸ் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் அந்த வேலையை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு எந்த எக்ஸாமுமே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் உங்களுடைய பகுதியிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியும். 21,000க்கு மேலே வேக்கன்சி கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் இப்போ முன்னாடியே போயிருக்கும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் நேமு எல்லா விஷயங்களையும் என்டர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்கள் ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபோன் நம்பர் என்டர் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணும்போது ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆயிரும். மெயில் ஐடி என்டர் பண்ணும்போது மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணோடனே மெயில் வெரிஃபை ஆயிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக 10th மார்க் ஷீட்டு அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாயிரும். ஸோ நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து அப்ளிகண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய கம்யூனிட்டி எஸ்சியாக இருந்தால் எஸ்சி கொடுங்க, எஸ்டியாக இருந்தால் எஸ்டி கொடுங்க. அதர்வைஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்து அது ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓபிசியாக இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, அது மீனிங் தெரியல அப்படின்னா, அந்த பிசி, எம்பிசி, டிஎன்சி அவங்களாம் வந்து ஓபிசியில் வரவங்க. ஸோ அதை சர்டிஃபிகேட் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓபிசிங்கிறத கொடுத்துக்கலாம். வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து யூஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரியே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய செலக்ட் சர்க்கிள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த இயர் பாஸ் ஆனீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்கிற கேப்சா கோட் என்டர் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பேஜ் முடிஞ்சிடும். செகண்ட் பேஜில் வந்துட்டு உங்களுடைய செகண்ட் பேஜில் பாதி ஃபஸ்ட் பேஜில் என்டர் பண்ணாதே வந்துடும். அதில் வந்து உங்கள் ஆதார் நம்பரு, நீங்கள் டிசபிலிட்டி பீப்புளா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதில் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த சைஸில் நீங்கள் வந்து அதை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ வந்து இது சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும்.
ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அந்த நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கன்டினியூ டு அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு எந்த சர்க்கிளோ அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களே. ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆன உடனே அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ட்ரானது வந்துடும். அதுக்கப்புறம் அதில் அட்ரஸ் டீட்டெயில் என்டர் பண்ணுவீங்க. அதில் உங்கள் வந்து ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை ஏதாவது ஒரு வேலிடான அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி அட்ரஸை ஆட் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10th வந்து ரிசல்ட் டைப் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. என்ன ரிசல்ட் டைப் உங்களுக்கு சிஜிபிஏன்னா சிஜிபிஏ கொடுங்க, பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ் கொடுங்க, சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்கூல் போர்டு என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ரிசல்ட் டைப் மார்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி மார்க்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் கன்டினியூ கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறது. அது என்னங்க ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்த டிவிஷனை சூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அங்கே எங்கெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு முதன்மையாக வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையோட நம்பர்ஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து
கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஹோம் பேஜ் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லா மாநிலத்தோட நேம் எழுதியிருக்கும். அதில் தமிழ்நாடுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒன்ஸ் அந்த வேகன்சியை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே எந்த ஏரியாவில் எவ்வளோ அதிகமான வேகன்சி இருக்குங்கிறத பொறுத்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் மார்க்கின் அடிப்படையில். அதன் அடிப்படையில் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை ஃபுல்லாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஹியர் பை டிக்ளேர் தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் பேமெண்ட் ஸ்டேஜாக இருக்குது. பண்ணணும். ஸோ இதில் வந்து ஓபிசியாக இருக்கிறவங்களுக்கு வந்து 100 ருபீஸ் பே பண்ணணும். அதர்வைஸ் வந்து எஸ்சி/எஸ்டிக்கு வந்து ஃப்ரீ, அப்புறம் வந்துட்டு அன்ரிசர்வ்டுக்கு வந்து 100 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய பேமெண்ட்ஸ் மெத்தட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூபிஐயோ எது இருந்தாலுமே நீங்கள் பே பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்டாக வந்து நெட் பேங்கிங்கும் யூபிஐயும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதன்படி யூஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஜென்ரேட் ஆகும். இதுதான் நான் சொன்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க. ஸோ இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ப்ராசஸ்ஸு. ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபில் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்களே ஃபில் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களால் ஃபில் பண்ண முடியலைன்னா பக்கத்தில் இருக்கிற சேவை மையங்களிலோ ப்ரௌசிங் சென்டர்களிலோ நீங்கள் சென்று ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி இதை யூஸ்ஃபுல்லாக வைங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.